அகத்தீசாய நம. ஓம் 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 அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் நலவாண்ட அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும், அன்பர் மாதன் அவர்கள் மாணிக்கவாசர் அவர்களுடைய போட்டி திருகவலையும், அன்பர் கருணாநாதர் அவர்கள் வான்புகழ் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளையும் படித்தார்கள், பாடினார்கள். அன்பர் தமிழரசு அவர்கள் தம் அனுபவத்தை சொன்னார்கள். அவர்களால் நீடு வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இந்த சங்கம் உண்மை அணிந்த உண்மை பொருள் அறிந்த சங்கம் என்று அன்பர் மாதவனும் தமிழரசும் சொன்னார்கள். உண்மை அறிதல் என்பது சின்ன விஷயம் அல்ல. பொய் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? பொய் அறிந்தாதானே உண்மை அறிய முடியும். நெல்லை அறிந்தாதானே அரிசி அறிய முடியும். ஆகவே பொய் அறிந்திருக்கிறோம். பொய் எது மெய் எது என்று. இந்த பொய் எது மெய் எது என்று அறிகின்ற அறிவே சிறப்பறிவாகும். இதுவும் ஞானிகள் ஆட்சியால் தான் முடியும். ஞானிகள் ஆட்சி இல்லாமல் உண்மை எது பொய் என்று தெரியாது. இப்போ வள்ளுவ பெருமான் இன்று இன்னாய் செய்யாமை என்ற அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். அவர் குணப்பென்பது வெளிப்படும். ஞானிகள் அத்தனை பேரும் பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டார்கள். இடையூறு செய்தால் நிச்சயமாக தனக்கு துன்பம் வரும், மீண்டும் பிறவி வரும் என்பதுக்கு ஞானிக்கு தெரியும். இந்த குணப்பண்பு எப்போது வரும்? தூய உள்ளம் உள்ள தூய்மையே வடிவான ஞானிகளை வணங்காமல் ஒருவருக்கு தூய்மை வராது, மனசில் தெளிவு வராது. எந்த அளவுக்கு பூஜை செய்கிறானோ அந்த அளவுக்கு கொனைக்கேடுகளை பற்றி தெரியும். இப்போ ஞானிகள் இருக்கிறார்கள், ராமலிங்க சாமிகளோ மாணிக்க வாசகனோ தாயுமான சாமிகளோ பட்டாத்தாரோ பத்திரிகையோ அருணகிரியோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் தூய்மையானவர்கள். எந்த வகையில் தூய்மையானவர்கள்? மனமாசற்றவர்கள். மனமாசு அற்று போவதற்கு என்ன காரணம்? உடல் மாசு அற்று போகணும். உடல் மாசு அற்று போகணும் சின்ன விஷயம் அல்ல. உடல் மாசு அற்றால் மனமாசு அற்று. அப்போ மனமாசு அற்று போவதற்கு என்ன செய்கிறார்கள்? யார் மனமாசு அற்றிருக்கிறார்களோ, எவர் கொனைக்கேடு இல்லாது இருக்கிறார்களோ, எவர் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் பூஜை செய்கிறார்கள். இப்போ அகத்தீசன் நந்தீசன் தூய்மையானவர். ஞானிகளை பூஜை செய்ய கொனைக்கேடுகளை பற்றி தெரியும். நம்மகிட்ட பொறாமை இருக்கா, கோபமாக பேசுகிறோமா, பிறகு துன்பம் தந்து மகிழ்ச்சி அடைகிறோமா, இது பாவம் இது புண்ணியம் என்று உணர்த்தப்படும். ஓரிரு நாள் பூஜை செய்தால் அந்த பண்பு வந்து விடாது. தொடர்ந்து போராட வேண்டும், தொடர்ந்து பாடுபட வேண்டும், போராட வேண்டும் மனது. ஆரம்ப காலத்தில் அகத்தீசனை பூஜை செய்யவே மனசு நம்பிக்கை இருக்காது. பெரியவங்க மகான்கள் அவர்கள் பூஜை செய்து ஆட்சி பெறுங்கிற நம்பிக்கையே இருக்காது. ஞானிகள் திருவடியை பூஜை செய்து ஆட்சி பெற வேண்டுங்கிற நம்பிக்கை வருவதற்கு அவர்கள் ஆட்சி வேண்டும். அப்போ அவங்க கேட்போம், உன் திருவடியை பூஜை செய்து ஆட்சி பெற நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். உன் திருவடியை பூஜை செய்வதற்குரிய அறிவோ பரிபக்குவம் எனக்கு இல்லை. உருகி தியானிக்க நினைக்கிறேன், ஆனால் அதுக்குரிய பக்குவம் எனக்கு இல்லை. நீரே அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். இப்படி ஆரம்ப காலத்தை கேட்டு பெறும். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் கேட்கணும். கேட்டு பெறும்போது முன் செய்த வினை என்ன செய்யும்? சந்தேகத்தை உண்டு பண்ணும், தடைப்படுத்தும், உருகி தியானிக்க முடியாது. இப்படி சில தடைகள் வரும். இன்னும் மிகுதிய துன்பம் இருந்தால், முன் செய்த பாவங்கள் இருந்தால் பகையாகவும் வறுமையாகவும் மன உளைச்சலும் உடல் சோர்வும் நோயும் இப்படி பிரச்சனைகள் வரும். அப்போ என்ன செய்கிறார்கள்? இதுக்கு யாரோ காரணம் அல்ல, நாம் செய்த பாவம்தான் காரணம். பகை உருவாவதற்கு காரணம் பகை வந்திருக்கு, தீரா பகை வந்திருக்கு என்றால் அது முன் செய்த பாவம் அப்படி நினைப்பார்கள். தவிர அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது. இடையூறு செய்தல் ஆகாது. முன்னை செய்த பாவமே இப்போது பிரச்சனையாக வந்துள்ளது. மீண்டும் பாவம் செய்யக்கூடாத உணர்வு தலைவன் ஆசை இல்லாமல் வராது. இப்போ வள்ளுவ பெருமான் துன்பம் செய்யாதே, இன்னா என்பது துன்பம். இன்னாய் செய்யாமை துன்பம் செய்யாமை இன்னாய். ஏன் செய்யாமல் இருக்கவன் சொல்கிறான் என்றால், மீண்டும் பிறவிக்கு காரணமாகும். ஞானிகளுக்கு பிறவிக்கு காரணமாகும். பிறகு துன்பம் செய்தால், இடறி பேசினால், மனநோக்க பேசினாலும், அது செய்கையின் மூலமாகவும் அது பேச்சின் மூலமாகவும்
அது வேறு வகையான பொருளாதாரத்தின் பொருள் வெறி காரணமாகும். காமத்தின் காரணமாக பிறர் எருவு செய்தால் நிச்சயமாக மீண்டும் பிறவிக்கு காரணமாகும். ஆகவே துன்பம் செய்யாதீர்கள். துன்பம் பல வகையாக உண்டு. பேச்சாலும் செயலாலும் செய்கையாலும் சிந்தையாலும் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது என்ற உணர்வு வரும். அப்படி இருந்தால்தான் மீண்டும் கருப்பைக்கு செல்லாது இருப்பான். மரணமில்லா பெருவாழ்வு உண்டாகும். நம்மிடம் சக்தி இருக்குது, ஆள்படை இருக்குது, பணபலம் இருக்குது, நினைத்ததையும் சாதிக்கலாம் நினைக்கும் போது நான் இத்தனை ஆண்டுகள் செய்த தவங்கள் சடத்தில் அழிந்து போகும் என்பது வள்ளுவனுடைய கருத்தாகும். இப்போ வள்ளுவனே சொல்வார், பெரிய செல்வமே வந்த போதிலும் சரி, சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறருக்கு என்ன செய்யாமை மாசற்றார் கொள்ளும். மாசற்றார்னா குற்றமற்றவர் கொள்ளும். மாசு என்பது உடம்புக்கு வருது. உடம்பு மாசு இருந்தால், உடம்பில் அழுக்கு இருந்தால் சிந்தனையில் அடுக்கு இருக்கும். சிந்தனை உடல் இருட்டாக இருந்தால் சிந்தனை இருட்டாக இருக்கும். சிந்தனை இருட்டாக இருந்தால் செயலும் இருட்டாக இருக்கும். இந்த மாசற்றார் கோள் பெரிய வார்த்தை அது. இப்போ குற்றமற்ற உடம்பு, குற்றமற்ற சிந்தனை, குற்றமற்ற செயல் பேச்சு எல்லாமே தூய்மையாக இருக்குது. உடல் மாசு நீங்கியது, உள்ளத்தின் மாசு நீங்கியது. உள்ளத்தின் மாசு நீங்கியதால் அங்கே வர அது சங்கற்ப விகற்பம் இல்லை, சந்தேகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிரச்சனையே இல்லாத மனசு, பிரச்சனை இல்லாத உடம்பு, பிரச்சனை இல்லாத மனசு, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, எதுவுமே அவர்களுக்கு பெருமைக்குரிய செயலாக தான் இருக்குது. பெருமைக்குரிய அறிவு வந்தது. அப்போ சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும், பெரிய செல்வத்தையே பெற்றாலும் சரி, பெரிய செல்வத்தை கொடுத்த போதிலும் புகழும் செல்வமும் ஒரு சேர வந்து சேர்ந்த போதிலும் பிறருக்கு இன்னா செய்யாது என்ன. அப்போ அது காரணமாக சொல்லுவான். அடுப்பு இது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரசாங்கமே தருகிறேன், நீ இந்த காரியத்தை செய்தால் செய்ய மாட்டான். அரசாங்கமே அனித்தியம், அதே அழியக்கூடியது, நான் விரும்ப மாட்டேன். அழியாத ஒன்று எதுவோ அதை மட்டும் தான் விரும்புவேன்னு சொல்வார்கள் தவிர இந்த செல்வத்துக்கு பயங்க மாட்டார். ஆக அது செய்யக்கூடாது. மாசற்றார் கோள் வந்து குற்றமற்றவருடைய கொள்கையாகும். குற்றமற்றவருடைய கொள்கை. இந்த அளவுக்கு எப்படி வந்து பக்குவம் வந்தது? இப்போ ஒரு 10 லட்சம் தரேன், ஒரு 10 கோடி ரூபா தரேன், ஒரு தவறு செய்தால் மனிதவர்க்கும் செய்து விடும். 10 சும்மா சிறு தொகைக்கே தவறு செய்து விடுவார். பெரிய செல்வமே வந்த போதிலும் புகழும் செல்வமும் கூட சேர்ந்த போதிலும் தீங்கு செய்யக்கூடாது. அப்படி தீங்கு செய்து நீ மீண்டும் பிறவிக்கு காரணம் வரும் என்பது வள்ளுவன் கருத்து. அப்போ அவர்களெல்லாம் அப்போ வள்ளுவனே சொல்வார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னையும் செய்து விடலாம். யார் சொல்கிறேன், ஓ மனசு இருக்குது, துன்பம் செய்தவனுக்கே திரும்பி நானும்படியாக நன்மை செய்யும்னு சொல்கிறேன். எங்கள் ஒரு பழக்கமே ஒரு ரூபா மதிப்பு இல்லை, 1 ரூபா மதிப்பு துன்பம் செய்தால் 10 ரூபாய்க்கு செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய எங்களை பார்த்து துன்பம் செய்தவனுக்கு பல நன்மை செய்து மகிழ்ச்சி நானும்படி நன்மை செய்யுன்னு சொல்கிறேன். இந்த பக்கம் உனக்கு எப்படி வந்ததுன்னா உயர்ந்த நிலை. வள்ளுவ பெருமானுக்கு உயர்ந்த எண்ணம். இந்த உயர்ந்த எண்ணம் எப்படி உனக்கு வந்தது? சிறு துன்பம் செய்தாலே அவனுக்கு திட்டினால் போதும், கொடுமையாக வார்த்தை மனசை புண்படி திட்டினால் போதும், திட்டினால் உடனே அடிச்சு கொண்டுடுவான். அப்பேற்பட்ட உலகம், அப்பேற்பட்ட நாங்கள் இந்த அளவுக்கு எப்படியா நிலை உயர்துன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல், இன்னா செய்தால் துன்பம் செய்தார், ஒருத்தல் துன்புறுத்தல். இடையூறு செய்தவனுக்கு இடையூறு, துன்புறு அவனுக்கு இடையூறு எதுன்னு கேட்டான். இடையூறு செய்தனுக்கு இடையூறுனா துன்புறுத்தல். இன்னா செய்தார் ஒருத்தல் அவனான நன்னை செய்து விடல்னா. துன்பம் செய்தவனுக்கு என்ன தண்டனைன்னா, நமக்கு இடையூறு செய்கிறான், அவனுக்கு என்ன தண்டனை? அவனுக்கு வேணுங்கிறது கொடுக்கணும். நானும்படியாக இவ்வளோ இடையூறு செய்தோம், இத்தனை இடையூறு செய்ததும் நம்ம அதையும் மறந்துவிட்டு நமக்கு தக்க சமயத்து உதவி செய்கிறான். அவன் செய்த செய்கை கண்டு அவனை நானும்படியாக செய்ய விடணும். என்னையா இது மனிதத்தினால் முடியுமான? முடியும். மனித வர்க்கத்துக்கால் முடியாத நாங்கள் செய்திருக்கிறேன், நாங்கள் செய்கிறோம். ஞானிகள் ஆசி இருந்ததனால்தான் இந்த பண்பு எனக்கு வந்தது. இந்த பண்பு வருவதற்கு திருவள்ளுவர் துணையால் தான் பெற்றிருக்கிறேன். இந்த பண்பை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். முடியலையா? யாரேனும் இடறி பேசினால், 10 ஆண்டுக்கு முன்னே என்னை இடறி பேசினான், அதையே மனதிலேயே தங்கியிருக்கு, நீக்க முடியவில்லைன்னா. நீக்க முடியாவிட்டால் என்ன செய்துன்னா, ஒரே ஒன்று எனதாசி என்னுடைய திருவடியை பற்று. இது மகான்கள் திருவடியால் ராமலிங்க சாமியாக இருந்தாலும் மாணிக்கவாசனா பெரியவங்க திருவடியை பற்றினால்தான். துன்பம் செய்தவனுக்கு துன்பம் செய்யாமல் இருக்காது அறிவுறுன்னா. துன்பம் செய்தவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், வேணுமென்றே டேபிள் கார்டை சத்தம் வைப்பான், தீபாவளி சமயத்தை அதிகமாக வெடி வெடிப்பான், டேபிள் கார்டை வச்சு பிள்ளைங்க படிக்க முடியாத அளவுக்கு செய்வான், அடாதி செய்வான். அப்படியே மனசு தாங்க முடியாமல் இருக்குது. அப்போ மேலே ஒரு கோபம் இருக்குது, சின்ன விஷயமா இருந்தாலும்.
இன்னும் தேவையில்லாமல் ஒருத்தன் மேலே கேஸ் போடுவான், நிலத்து மேலே கேஸ் போடுவான், போலீஸு போட்டு கொடுப்பான். இது நம்ம பொண்ணுக்கு திருமணத்துக்கு வரப்போ தடுத்து விடுவான். பல வகையில் தெரியுவான், கற்று விட்டு கரம்பக்கத்துடைய யாரோ செய்கிறான். அது மனசிலேயே தங்கியிருக்கு. அது தங்கி இருந்தது. எப்போ வாய்ப்பு இருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பான். வாய்ப்பு வரும்போது அவனுக்கு பள்ளிக்கு பள்ளி வாங்கி விட்டுருவான். அப்பேற்பட்ட மனிதனை பார்த்து துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்து அவன் நானும் முடியாக நன்மை செய்யுன்னு சொன்னால் இந்த குணப்பண்பு எப்படி வரும்? ஒன்று, ஆசான் வள்ளுவ பெருமானை திருவடியை பூஜை செய்தால் குணக்குன்றாக உயர்ந்த நிலையடைந்த வள்ளுவ பெருமான். எல்லாருமே அப்படித்தான். உயர்ந்த நிலை அடையாவிட்டால் மீண்டும் பிறவி வந்துவிடும். அப்போ அது போன்ற குணப்பண்பு ஒன்று புண்ணியத்தால் வரும் அல்லது பூஜையால் வரும். இப்போ வள்ளுவன் கேட்குறோம், ஐயா நீரோ உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறீர், உயர்ந்த பண்பு வெளிப்படுத்தியிருக்கிறீர், உங்களோட உள்ளத்தில் இருக்கின்ற பண்பு தான் வெளிப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பண்பு எனக்கு வேண்டும், நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும். எனக்கு இடையூறு செய்தால் அவன் நீடு வாழ வேண்டும் என்ற எண்ணுகின்ற எண்ணம் வேண்டும். நான் உதவி செய்ய எனக்கு அந்த பக்குவம் இல்லை. துன்பம் செய்தவனை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை தான் எனக்கு கொடு. என்ன காரணம்? மன்னிக்கும் மனப்பான்மை கொடுத்தால் மீண்டும் துன்பம் இல்லாமல் இருப்பேன். ஏன்னா வள்ளுவன் கடைசி குரல் சொல்லுவான், நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலாவா, நோய் செய்ய நோயின்மை வேண்டுவன். துன்பம் செய்தவனுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கக்கூடிய சிறப்பறிவு கொடு, அதுவே சிறப்பறிவு. நீ சொல்லுவது மிகப்பெரிய தெய்வீக அறிவு, உயர்ந்த எண்ணம். துன்பம் செய்தவன் நானும்படியாக நன்மை செய்ய வேண்டுங்கிறது உயர்ந்த நிலை, கடவுள்தன்மை. வேண்டாம், அந்த பக்கம் எனக்கு இல்லை. துன்பம் செய்தவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாமல் இருப்பதுக்கு அதுக்குரிய அறிவு கொடுன்னா. சரி, அது அறிவாது போட்டியா? அவன் இடறதை மனசிலேயே வச்சுக்காம அந்த உணர்வு இல்லாமல் அப்படியே மறந்தக்கூடிய அறிவாது கொடு. மறப்பதுக்குரிய அறிவு கொடுத்தாலும் சரி, அல்லது துன்பம் செய்தவனுக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை கொடுத்தாலும் சரி. மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தாலே அவன் நிச்சயம் மனிதத்தன்மை அடைகிறான். இடர் துன்பத்துக்கு துன்பம், பள்ளிக்கு பள்ளி என்ற நோக்கம் இருந்தால் மீண்டும் நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யா நோயின்மை வேண்டுவர்னான். ஏயா வள்ளுவ பெருமானே இப்படி சொல்கிறீர்? அவன் என்னை இடர்னேன். நீ சிறிதாக இடர்வேன்னு நினைக்கின்றாய். பிரச்சனை வந்து விட்டால், ஒரு சண்டை வந்து விட்டால் அடாது நடந்துவிடும். ஆகவே பார், இந்த எதிர்த்து விட்டு திணையில் கிடக்கிறான் பார், கட்டில் கிடக்கிறான் பார், கைகால வராது கிடக்கிறான் பார், 7-8 ஆண்டுகளாக மழை ஜலத்தை அதிலே கழிச்சுட்டு கிடக்கிறான் பார். பார்க்குறேன்னா சொல்லுவான். அவனே சொல்லுவான், நான் என்ன பாவம் செய்தேனும் 8-9 நாளாக கைகால் வராது, மழை ஜலத்தை அங்கே கடிச்சு கிடக்கிறான். அது பாருன்னா வள்ளுவ பெருமான். ஏயா உங்களுக்கு இடையூறு செய்யாமல் இப்போ துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்ய? நான் அவனை பார்த்துக்க. நோய் எல்லாம் நோய் செய்தாலும் மேலாவா. அவன் பல இடையூறு செய்தவன், பல பேர்த்து பள்ளிக்கு பள்ளி வாங்கினவன், பல பேரை மன நோக செய்தவன், பல அழல் செய்தவன், பிறருக்கு இடையூறு செய்து மகிழ்ச்சி அடைந்தவன் கிடக்கிறான் பார். ஏயா சட்டுன்னு இறவே இத்தனை வருஷம் கிடக்கணுண்ணா? நீங்கள்லாம் பார்க்க வேணும் என்பதுக்காக தான் கிடக்கிறான். நீங்கள்லாம் பார்த்து என்னை பாருங்கள், என்னை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ ரோட்டெல்லாம் கிடப்பான், சில பேர் கைகால் வராமல் கிடப்பான், தொடுநோயோடு இருப்பான், ரொம்ப பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும். ஏன் ரோட்டு ஓரத்தை உட்கார வச்சு கடவுள் கேட்டான். ரோட்டில் போகிற மக்கள்லாம் திடமாக இருக்கக்கூடியவர்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள், வசதி படைத்தவர்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நிலைமை நம்ம வரும், அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கத்தான் ஏன் பிச்சை எடுக்க வச்சேன். அவன் சாக விட மாட்டான். பல பேருக்கு அறிவுரை வர வேணும் என்பதற்காகவே அவன் சாக மாட்டான். இப்படி கிடப்பான், ரோட்டில் கிடப்பான், கைகால் வராமல் கிடப்பான், கட்டில் கிடப்பான். அப்புறம் எல்லா இது காரணம் என்ன? இந்த நோய்க்கு என்ன மருந்து இருக்குது? ஏன் அப்படி கிடக்கிறான்னா, இதெல்லாம் அவன் செய்த பாவம். நோயெல்லாம் நோயின்னு சொல்லாமல் நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாகும். எந்த அளவுக்கு பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு நலிஞ்சு போவான். சரி, அப்போ அந்த அளவுக்கு பற்றிக்கு என்ன உபாயம்னு கேட்டான். உபாயம் இருக்குது. புண்ணியவான்களாகிய ஞானிகளை வணங்கினால் நன்மை தீமையை உணர்த்தப்படும். இது செய்து பாவம் தேவையில்லாமல் செய்கிற அவன் எதை பேசிட்டான், அதுக்காக இவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சிடாத பாவி. இதை பற்றியா கிடக்கிறான் பார், திண்ணில் எத்தனை வருஷம் கிடக்கிறான் பார், நிலைமை அவனுக்கு வரும், நிச்சயம் வந்துடும். இப்போ திடமாக இருக்கான்னு நினச்சிடாதே. நாளைக்கு நலிவு வரும், முதுமை வரும், ஈழ இருமல் வரும், கைகால் வராமல் போகும். கட்டில் கடந்து அப்புறம் சிந்தித்து என்ன செய்ய முடியும் அப்படின்று உணர்வதற்கு ஆசான் ஆசிரியர் என்று. அப்போ நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவன் சொல்லுது, நோய் இல்லாமல் வாழணும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுவன். நோய் இல்லாமல் வாழ வேணுச்சுன்னா பிறருக்கு துன்பம் செய்யாதுன்னா. பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருக்க முடியலையே, அவ்வளோ வன்மனம் இருக்கேன்னா. எந்த அளவுக்கு வன்மனம் இருக்கோ அந்த அளவுக்கு பாவம் இருக்குன்னா. எந்த அளவுக்கு பிற துன்பத்தை கண்டு இறக்கக்கூடிய அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு புண்ணியம் இருக்குன்னா. சரி, இந்த புண்ணியத்தை எப்படியா பெறுதுன்னா, ஒன்று புண்ணியவனாகி என்னை பூஜை செய், புண்ணியவனாகி ஆசான் அகத்தீசனை பூஜை செய். உலகத்துக்கே முதுபெரும் தலைவனாக ஆசி ஞானப்படி புண்ணியவான்கள், அத்தனை பேரும் புண்ணியவான்கள். புண்ணியவான்கிற ஆசி இல்லாமல்
இந்த இந்த பண்பு உனக்கு வராது. என்னை போன்ற பண்புள்ளவன் அவன் சொல்கிறார், துன்பம் செய்தவனுக்கே பல நன்மை செய்து அவன் நானுமுடியாக நன்மை செய்யக்கூடிய பண்பு எனக்கு வந்துவிட்டது. ஆசான் அகத்தீசன் ஆட்சியால் இந்த பண்பு உனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தால் போதும். அதுவே நீ மனிதனாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் துன்பம் வரத்தான் செய்யும். இந்த பண்பு இன்னொருத்த சொல்வான், வள்ளுவனுடைய குணப்பண்பு வெளிப்படும். இந்த குணப்பண்பு இதில் வெளிப்படும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் நான் நன்மையும் செய்து விடல்னா. ஏன் விடல்னா, மீண்டும் நினைக்காதே, அவன் செய்த நன்மை செஞ்சு விட்டுடு, மறுபடியும் அவன் சிந்திக்காதே. சிந்திச்சா மறுபடியும் கோபம் வரும், பிரச்சனை வரும். அதனால் விடல்ன்ட்டான். இன்னொரு இடத்த சொல்லுவான், வள்ளுவனுடைய குணப்பண்பு வெளிப்படும். இன்னா செய்தார்க்கு இணையவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புறான். சான்றோன் ஏடா சான்றோன்னா, சான்றோன்னு சொன்னால் யாருன்னு கேட்டான், உனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யாவிட்டால் நீ சான்றோன்னு சொல்வதற்கு என்ன தகுதி? இன்னா செய்தார்க்கு இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. அப்படி தீமை செய்தவனுக்கு நீ நன்மை செய்யாவிட்டால் நீ சான்றோன் என்று சொல்வதற்கு என்னடாப்பா காய், இன்னும் எப்படி சான்றோன்னு சொல்லுவான்? இவ்வளவு உயர்ந்த பண்பு எப்போ வந்தது? சின்ன மனிதனுக்கே இல்லாத பண்பு சொல்கிறேன் ஐயா. நான் மனிதனுக்கு இல்லாத பண்பை நான் நூல் எழுத மாட்டேன், கற்பனை எழுதினதே இல்லை, எழுத போனதும் இல்லை. அப்பேற்பட்ட பண்புகள் என்னிடம் இருக்குது. நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சேன்னா, முடிந்த அளவுக்கு செய்தேன். மாதிரி ஒரு அன்னதானம் செஞ்சேன். தினம் காலையில் 10 நிமிஷம், மாலையில் 10 நிமிடம் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தேன், புண்ணியம் செய்தேன். கொனைக்கேடுகள் தீர்ந்தது. மேலும் பூஜை செய்தேன், புண்ணியம் செய்தேன், பாவங்கள் தீர்ந்தது. மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், என்னை பற்றி அறிந்து கொண்டேன். மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், தலைவனை பற்றி அறிந்து கொண்டேன். மேலும் பூஜை செய்தேன், புண்ணியம் செய்தேன், உடம்பை பற்றி அறிந்தேன். மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், உயிரை பற்றி அறிந்தேன். மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், உடலுக்கு மாசு இப்படி வந்தது, உயிருக்கு இப்படி மாசு வந்து அறிந்தேன். ஆக ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்குரிய மார்க்கத்தை பூஜையாலும் புண்ணியத்தால் அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த பண்பு எனக்கு வந்து இன்னா செய்தார்க்கு இணையவை செய்யக்கள் என்ன பயத்ததோ சால்படும். என்னையா பயன்படும்? சான்றோன்னு சொன்னால் என்னான்னு கேட்டேன். அவ்வளோ பெரிய பண்புகள், இத்தனை பண்புகளும் வள்ளுவனுடைய கருணை சிந்தனை வந்ததுக்கு பெரியோர்கள் ஆசியால் தான். நல்ல சிந்தனை. இந்த பூஜை செய்யவிட்டால் அன்பர் தமிழர் சொன்னது போல், பூஜை செய்யவிட்டால் இருள் சூழ்ந்துவிடும். பூஜை என்பது ஒளி. அந்த பூஜையும் எது என்ன பூஜைன்னா, அகத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, கரூர் தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, நீங்களாம் பெரியவங்க ஐயா, என்னால் முடியலை ஐயா, பல வகையான சிந்திக்கிறேன், கொடூரமான கோபம், வன்மனம், இந்த வன்மன் தீர நீ தான் அருள் செய்வன்னு கேட்டால் அதவ பூஜை. இதுதான் பூஜை. என்ன பொங்க அப்படி ஒரு தேவையில்லைண்ணா, வச்சே சாப்பிட்டு போ, தனித்திருந்து ஒரு தீபம் ஏற்றலாம். வேண்டாம்யா ஒரு ஊதுபத்தி, அதுவும் வேண்டாம்யா. நல்ல ஒரு நறுமணம் உள்ள ஒரு துர்நாட்டம் இருக்கக்கூடாது. துர்நாட்டம் தான் ஊதுபத்தி வச்சுக்கலாம், பூ வச்சுருக்கலாம். ஊதுபத்தி இருந்தால் போதும். ஊதுபத்தி வச்சு ஒரு தெளிவாக கேட்டலாம் தேவையில்லை. நாமத்தை சொல்லுன்னா, நாமத்தை சொல்ல என்ன வரும்னா, நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை எப்போ வரும்? பாவங்கள் தீர சிந்தனை தெளிவடையும். பாவங்கள் தீர துர்க்குணம் நீங்கும், வன்மனம் தீரும். ஆக பூஜை செய்கிறான், பெரியவங்க பூஜை செய்து வரான். நம்ம வணங்கக்கூடியவன் முதுபெரும் ஞானிகள், நற்குணம் உள்ளவர்கள். அதுதான் வள்ளுவனுடைய குணப்பென்பு இதில் தெரியுதல்லவா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல்னா. இன்னா செய்தார்க்கு இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சொல்வனா. இந்த பண்புகள் எல்லாம் ஒரே நாளில் அல்லது ஒரே மூச்சில் வந்து விடாது. பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால் வந்த பெருமைக்குரிய அறிவு அந்த குணப்பண்பு. இந்த குணப்பண்பு வெளிப்பட்டது. இப்படி தான் எல்லா ஞானியும் இருப்பார்கள். ஆக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு இடத்துல சொல்லுவான், பெரிய வார்த்தை, தோல்வி துளையலார் கொணல். அது அவன் சொல்லுவான், தோல்வியை சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சால்விற்கு கட்டளை யாதினின் தோல்வி துளையலார் கொண்ணும் கொள்ளல்னா. சான்றோன் என்று சொல்கிறது. சான்றோன் என்ன இன்னொரு இடத்துல குணப்பண்பு வெளியாகும். சால்விற்கு கட்டளை யாதினின். சால்வு சான்றாண்மைக்கு உரைக்கல். இதுனா கட்டளைனா உரைக்கல். நீ சான்றோனான்? ஆமான். சாதாரண மக்கள்கிட்ட தோல்வியை ஏற்றுக்கடான். எப்போதுமே சாதாரண மக்கள் தோல்வியை ஏற்றுக்க மாட்டான். தோல்வியை ஏற்றுக்கொள்வதே ஒரு சிறந்த சான்றாய்னா. வெற்றியை தான் விரும்புவான். தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண மக்கட்டையும் சராசரி மக்கட்டையும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளணும்னா. ஆகவே தோல்வியை ஏற்றுக்கொள்ளுதல், இனிவை செய்தல், பெருமை அடைதல், இன்னா செய்தவனுக்கு துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்யலாம். இந்த பண்புகள் எல்லாம் எந்த நிலையை அடைய வேண்டியது. அதெல்லாம் என்ன காரணம்? பிறகு துன்பம் செய்தால் நமக்கு துன்பம் வரத்தான் செய்யும். இந்த பண்பு வர வேண்டும். இந்த துர்க்கணம் வன்மனம் தீர வேண்டும், நன்மனம் வர வேண்டும். இதுக்கு தான் வள்ளுவன் எப்படி அமைச்சிருக்கிறான். இன்னும் சில பேர் என்ன செய்வான், நம்ம முன் செய்த வினை என்ன செய்யும், நம்மளை எப்படியாவது பலகீனப்படுத்தணும், நம்மளுக்கு இடையூறு செய்யணும்னு கருத்தில் வச்சுருப்பான்.
கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமல் மாசற்ற. கருத்து இன்னா செய்தவ கண்ணும், செய்த அக்கண்ணுன்னு அர்த்தம், செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமல் மாசற்றார். ரெண்டு குரலில் அவருக்கு மாசற்றார் கோள், மாசற்றார்னா குற்றமற்ற கொள்கை. என்ன நம்ம எப்படியும் பழி வாங்க வேணும் என்று துடிச்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு திரும்ப செய்திடாதே. ஏன் அவன் நானே இடையூறு செய்யலையே, ஏன் எனக்கு இடையூறு செய்ய நினைக்கிறான்? நான் என்ன செய்தான்னு குற்றம்னா, நீ முன் செய்த பாவம் தான் இவ்வளோ வன்மனத்துக்கு காரணம். கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமல் மாசாட்டார். மீண்டும் முன் செய்த வினை காரணமாக தானே அவன் இடையூறு செய்கிறான், அவனுக்கு வஞ்சனை செய்கிறான், இடையூறு செய்ய பார்க்குறான், எப்போ பழி வாங்க நினைக்கிறான். அவனுக்கு என்ன காரணம்னா, நீ செய்த பாவம் தான், மீண்டும் தவறு செஞ்சால் மறுபடியும் இடையூறு வரும், ஆக செய்யாதே, குற்றமற்ற கொள்கைன்னு சொல்லுவான். இதெல்லாம் வள்ளுவன் சொன்ன நோக்கம், எப்படியாவது ஜென்மத்தை கடத்தேற்றுக் கொள்ள வேண்டும். அது ஜென்மத்தை கடத்தேற்றுவது என்பது மரணமில்லா பெருவாழ்வு அல்லது மோட்சம். வேண்டாயா, கடைசி வரையிலும் நல்ல சாவு, நல்ல சாவு. என்ன செய்தான்? என்னை ராத்திரி நான் பார்த்தேனே, நேற்று அவர்கிட்ட பேசுனேன். ஆமையா ராத்திரி படுத்தாரு, திடீரென்று மாரட போந்துடுச்சுண்ணா, விடியத்தை செத்து போயிட்டார். அப்பா வயசு என்ன, 75 ஆச்சியா? நல்ல சாவு, நல்ல சாவு. இந்த நல்ல சாவுன்றது பேர் வாங்க, சாவுலேயே நல்ல சாவுன்னு பேர் எடுக்கணும் இல்லையா? அது அவையாடாப்பா, அந்த ஆள் 10 வருஷமாக கட்டில கிடந்தாருப்பா, கிட்டே நெருங்க முடியாமல் கிடந்தார். யாரும் நெருங்க முடியல, அந்த அளவுக்கு கட்டிலே கிடந்தார். 8-10 வருஷமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அப்படி இல்லாமல் நல்ல சாவுக்காவது பாடுபட வேண்டாமா? நல்லபடி வாழ்வதற்கு பாடுபட்டவர்கள் வள்ளுவர்கள், ஞானி வள்ளுவன், திருமூல தேவன். நல்ல சாவதற்காவது வேணுமில்லவா? சரி, நல்ல சாவு எப்போ வரும்னா, நீ வேலை வாங்குறீ இல்லவா, 100 ரூபா வேலை வாங்கிட்டு 10 ரூபா 50 ரூபா கொடுப்பேன். இப்போ அவையை வைத்து எறிஞ்சி போவான் அவன் பாவி. இப்படியெல்லாம் அநியாயமாக வேலை வாங்கினா, நம்மளுக்கு சரியாக கூலி கொடுக்கலன்னா போதே இது ஒரு பிரச்சனை வரும். இது காலையில் எந்திரிக்கும் போதே மணி அவளும் நொந்து கிடப்பா, 2-3 குழந்தை இருக்கும். அவள் சில பேருக்கு உதிரப்போக்கு இருக்கும், சில பேர் வெள்ளை போடும், நொந்து கிடப்பா. காலை எந்திரிக்கும் போதே அவளை மனநோக்க பேசுவான். மனநோக்க பேசி அவன் பாவத்தை அவள் தேடிக்குவான். அடுத்து நமக்கு பெற்ற தாய் தந்தை இருப்பாங்க, அந்த பண்பு உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அன்பு காட்டாமல் தாய் தந்தை இடறி பேசினாலே அதுவே வேணாம் வரணும். இப்படி இருந்தால் எப்படி பாவம்? அந்த பாவம் வரும் சார். காலையிலேயே மனைகிட்ட வம்பு இழுத்துருவான், திட்டுவான். ஒரு 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் போய் தண்ணி போட்டு வந்துடுவான். போதை சாப்பிட்டு வந்து தாய் தந்தை கிட்ட திட்டுவான் அல்லது அடிப்பான், மனைவி அடிப்பான். தினமும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். தினம் பாவம் செய்ய என்ன ஏற்படும்? நல்லா சாவு வருமா? யாரும் பாவி ஆகிறதுக்கு வெளியே போவானா? குடும்பத்திலேயே பாவி வெகு பேர், 100க்கு 99 பேர் ஒன்று வேலைக்காரன்ட்ட பாவி ஆவான், ஒன்று மனைவிட்ட பாவி ஆவான், இல்லை தாய் தந்தைகிட்ட பாவி ஆவான், இல்லை சகோதரன்ட்ட பாவி ஆவான், இல்லை நண்பர்கிட்ட பாவி ஆவான், வியாபாரத்தில் பாவி ஆவான். ஏதாவது ஒரு வகையில் பாவம் செஞ்சுட்டே இருப்பான். இது திருவள்ளுவர் துணை இல்லாமல் புரியாது. திருவள்ளுவர் துணை இருந்தால் தான், ஏன் மனமே இவ்வளோ மனநோக்க பேசிகிட்டு இருக்கிற, ஏன் மனமே ஏன் இப்படி பேசுகிற, வேணா சூழ்ந்துக்கும் இல்லையா? இப்போ இந்த புத்தி எப்போ வரும்னா, காலையில் 5 நிமிஷம் எந்திரிச்சு நாமத்தை சொன்னாதான். ஏப்பா அப்படி பேசுகிற, அவன் நொந்து போக மாட்டான், அவளே உடம்பு செல்லாமல் இருக்கிறா, ஏன் இப்படி பேசுகிற பாவம், அவன் ஒன்றும் நொந்து போவாளே, இது கொடுமை தானே அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆசி வேணும். இல்லைன்னு சொன்னால் அவன் உணரவே மாட்டான். பிற துன்பத்தை உணர்வு கொண்டு அறிவு வருவதற்கு புண்ணியம் செய்திருக்கணும். மனைவி துன்பப்படுறாளா, தாய் தந்தை துன்பப்படுறாங்களா, இல்லை அண்ணன் சகோதரன் துன்பப்படுறானா, இல்லை வேலை செய்கிறவன் வேலை நம்மட்டு வேலை செய்கிறான் அவன் துன்பப்படுறானா, இல்லை நண்பன் துன்பப்படுறானா, நம்மட்டு நேர்மை இருக்கா, இதை பற்றி உணர்வதற்கு நிறைய புண்ணியம் செய்திருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது புரியாமையே செய்திருப்பான். இது மாதிரி பேச்சால் வரும் துன்பம், பேச்சால் வரும் கேடு, செய்கையால் வரும் கேடு, பாதி உழைப்பு தகுந்த கூலி கொடுக்காமல் ஏமாற்றுவது, அதிக வட்டி வாங்குவதும் துன்பந்தான். ஆக எந்த வகையிலாவது மனிதன் பாவியாக இருக்கணும். ஏன் இந்த உணர்வு வந்ததுன்னா, ஏன் இந்த மாதிரி வெறித்தனமாக நடந்துக்கிறான் மனுஷன்னா, வினை சூழ்ந்திருக்கு பாவம். வினை சூழ்ந்திருப்பதனாலே அவன் செயலே அவனுக்கு தெரியாமல் போகுது. சிறிய பாவம் மேலும் மேலும் துன்பத்தை தரும். சிறிய பாவம் அறியாமை உண்டு பண்ணும், சிறிய அறியாமை உண்டு பண்ணும். அதிகமாக பாவம் இருந்தால் சுத்தமாகவே இருட்டாக போகும் மனசு, இருண்ட மனசு, கொடிய எண்ணம். இந்த இருண்ட மனசு எப்போ வந்ததுன்னா எதுவுமே புரியாது, மூர்க்கத்தனமான சிந்தனை தான் இருக்கும், மூர்க்கத்தனமான அறிவு. என்ன காரணம்? பாவம் மிகுதி ஆக 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 இதயம் இருண்டு போகும். இதயம் இருண்டு போச்சுன்னா இதயம் கருங்கல் போல் ஆகிடும். யார் அழுதாலும் தெரியாது, கண்ணீர் விட்டாலும் செந்நீர் விட்டாலும் சரி. கண்ணீர் விட்டாலும் செந்நீர் என்பது ரத்தம். கண்ணீர் விட்டாலும் இதயம் கலங்கு, இதயத்தில் கருணை இருக்காது. செந்நீர் விட்டாலும் கலங்குது.
ஆகவே பிறர் துன்பத்தை கண்டு மகிழ்ச்சியக்கூடிய வன்மனம், பிறர் துன்பத்தை கண்டு பிறருக்கு இடையூறு செய்து அதை இடையூறு செய்தோம் என்று மகிழ்ச்சி, இடையூறு செய்துவிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வன்மனம். அங்கே இதயத்தில் கடவுள் இருப்பானோ? அவர்களுக்கு நோயில்லாத நல்ல சாவு வருமோ? பிறகு துன்பம் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனம், அங்கே கடவுள் வாழ முடியுமா? அல்லது நல்ல சாவுதான் வருமா? வரவே வராது. சரியா? அந்த வன்மனம் எப்படியா தீரும்னா, நன்மனம் உள்ள ஞானிகளை வணங்காமல் வன்மனம் தீராது. வன்மனம் தீராமல் பிறவி அற்று போகாது. வன்மனம் தீராமல் நோய் நீங்காது. வன்மனம் தீராமல் வறுமை தீராது. வன்மனம் தீராமல் மன்னிக்கு மனப்பான்மை உண்டாகாது. வன்மனம் உண்டாகாமல் தய சிந்தே வராது. வன்மனம் தீராமல் நீடி ஆயுள் கிடைக்காது. வன்மனம் நீங்காமல் குடும்ப ஒற்றுமை உண்டாகுது. வன்மனம் நீங்காமல் நல்ல புத்திரபாய்க்கு அமையாது. வன்மனம் தீராமல் நிம்மதி இருக்காது. அப்போ வன்மனம் எப்படி தீரும்? ஒன்று புண்ணியத்தால், ஒன்று பூஜையால். அந்த பூஜையும் யாரை பூஜை செய்ய வேண்டும்? தூய்மையே வடிவான, கண்ணை கருணையே வடிவான மிகப்பெரிய ஆசான் ஞானிகளை வணங்கினால் அன்றி ஒருவனுக்கு வன்மனம் தீராது. பூஜை செய்யணும், ஒருத்தர் புண்ணியம் செய்யணும். சரியா? புண்ணியம் செய்யறதுக்கு மனசில் லோபித்தனம் இருக்க, அதுவும் நீ செய்த பாவம்தான். அந்த வன்மனம் லோபித்தனம் இருக்குன்னு சொன்னால் பாவியாகிறான்னு அர்த்தம். எப்போ இந்த லோபித்தனம் தீரும்? செல்வம் இருக்கு, கொடுக்கக்கூடிய மனசு வரவில்லையே. அட பாவி, கொடுக்கக்கூடிய மனசு கோல ஏன் மனமே இவ்வளோ கடவுளுக்கு கொடுத்தான்ல, ஏன் கொடுக்கக்கூடிய மனசு வரல? ஆசானை கேட்குறான், ஏன் இந்த மனசு எனக்கு வரமாட்டேங்குது? நான் என்னையா உனக்கு பாவம் செஞ்சேன்? நான் என்ன தான் அப்படி கொடுமை செஞ்சேனோ பாவி? கொடுக்கக்கூடிய மனசு வரலையே ஐயா. செல்வத்தை கொடுத்துருக்குற, உன் திருவடி பூஜை செய்ய செல்வம் தந்திருக்கிற, இது கொடுக்கக்கூடிய மனசாவது கொடுக்கணுமில்ல. கொடுக்கக்கூடிய மனசு வந்துச்சுனாவே செல்வம் வருவதே புண்ணியம். கொடுக்கக்கூடிய மனம் வந்து அதை விட புண்ணியம். தொடர்ந்து செய்தால் அதை விட புண்ணியம்னா. ஏன் புண்ணியம் செய்யணும்னா நன்மனம் வேணுமல்லவா, வனமனம் தீர வேணுமல்லவா. அதுக்காக தான் நன்மனம், நல்ல மனம் வேண்டும். நல்ல மனம் எதுக்கே அவனா? நல்ல மனம் உயர 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 மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய அருள் செல்வம். நன்மனம், நல்ல மனம், நல்ல மனம் வளர்ச்சி அடையுது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நல்ல மனம் வளருது. நல்ல மனம் தெளிவடையுது. நல்ல மனம் இருக்குது. நல்ல மனத்தோடைய இயல்பு தலைவனை அறியக்கூடிய பக்குவம் வரும். நல்ல மனத்துடைய விளைவு தன்னை பற்றி அறியக்கூடிய பக்குவம் வரும். ஆக நல்ல மனம் உயர்ந்து நிலை அடைய 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 பிறை பெற்று போவான். நல்ல மனம் வளர்ச்சி அடையுது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மழை போல் வளருது நல்ல மனம். நல்ல மனம் வளர வளர முன் செய்த பாவங்கள் எல்லாம் உடையப்பட்டு போகுது. பாவங்களை, இந்த பாவங்கள் தானே நல்ல மனம் இல்லாமல் செய்து. பாவங்கள் தான் ஒருவனுக்கு நல்ல மனம் வராது. வன்மனம் தான் இருக்கும். வன்மனம் இருக்க இருக்க மீண்டும் கருப்பைக்கு செல்லத்தான் வேண்டும். நல்ல மனம் வளர வளர, நல்ல மனம் எப்போ வரும்? புண்ணியத்தால் பூஜையால் தான் வரும். புண்ணியமும் பூஜையும் மிகுதியாக நல்ல மனம் வரும். நல்ல மனம் வர வர முன் செய்த பாவங்கள் பற்றி அறிகிறான். முன் செய்த பாவங்களை பற்றி அறிந்தவுடனே நீக்கிக்கொள்ள முயற்சிக்கிறான். நீக்கிக்கொள்ள முயற்சித்தா வினை நீங்குது. வினை நீங்கிற உடனே சிறப்பறி வருது. சிறப்பறி வந்தவுடனே தன்னை பற்றி அறிகிறான். தன்னை பற்றி அறிந்தவுடனே ஆன்மாவை பற்றி அறிகிறான். ஆன்மா ஏன் மாசு வந்தது, ஆன்மாவுக்கு ஏன் மாசு வந்துன்னு அறிகிறான். ஆன்மா மாசுக்கு உடம்பு காரணமாக உயிர் காரணமாக அறிகிறான். உடம்பு தான் காரணம் அறிகிறான். உடல் மாசு ஏன் வந்தது? இயற்கையின் கூறுன்னு அறிகிறான். சரி, இயற்கை கூறு எப்படி அறியறது? அந்த அது அப்படியே படிப்படியாக நல்ல மனம் வளருது. நல்ல மனம் சிறப்பறி வந்தது. சிறப்பறின் காரணமாக உடம்பை பற்றியும் உயிரை பற்றி அறிகிறான். உடல் மாசு அறிகிறான், உயிர் மாசு அறிகிறான். உடல் மாசும் உயிர் மாசும் உள்ளத்தையும் மாசுபடுத்துது. உள்ளத்தையும் மாசுபடுத்தினால் அந்த உள்ளத்தை மாசுபடுத்துவதற்கு என்ன காரணம்? உடல் காரணம், உயிர் காரணம். இந்த உடலும் உயிரும் மாசு ஆவதற்கு என்ன காரணம்? முன் செய்த வினைங்கிறான். முன் செய்த வினைக்கு என்ன காரணம்? அறியாமைங்கிறான். அறியாமைக்கு என்ன காரணம்? புண்ணியம் செய்யாது இருப்பதனால தான் அறியாமைக்கு காரணம். அறியாமை எப்படி உடை தெரியுது? அறியாமை என்ற இருள் எப்படி போகும்னா, ஒளி பொருந்திய ஞானிகள் ஆசி இல்லாமல் அகத்துடைய அறியாமை தீராது. அவன் அறியாமையற்றவன். எந்த வகையில் அவன் மட்டும் அறியாமையற்றிருக்கிறான்? பூஜை செய்தான், அறியாமை உண்டு பொழுது உடம்பென்று அறிந்தான், அறியாமை உண்டு பொழுது பாவம் என்று அறிந்தான், பாவம் என்று அறிந்து அது என்ன செய்தான்? விடாமுயற்சி கொண்டு பாவத்தை நீக்கினான். அறியாமை நீங்கியது. அறியாமை நீங்கியது, அறிவு வந்தது. அறிவு வந்தது, ஆன்மாவை அறிந்தான். ஆன்மா எப்படி இயங்குது? மூச்சு காட்டு இயக்கத்தின் காரணமாக அறிந்தது. ஆன்மா இயக்கமே மூச்சு காட்டு இயக்கம். ஆன்மா இயக்கமே மன இயக்கம். ஆன்மா இயக்கமே மூச்சு காட்டு இயக்கமே ஆன்மா இயக்கம். ஆன்மா இயக்கமே மன இயக்கம். அப்போ மூச்சு காட்டு இயக்கத்தை என்ன செய்கிறான்? புண்ணியவான்கள் என்ன செய்கிறான்? மூச்சு காட்டை அறிந்து புருமத்தை செலுத்தி விடுகிறான். புருமத்தை செலுத்த என்ன ஏற்படுனா? உடல் மாசு தீர்ந்தது.
உடல் மாசு நீங்கினால் உள்ளம் உயர்ந்தது. உள்ளம் உயர்ந்தால் நிலை உயர்ந்தான். நிலை உயர்ந்தால் மரணமில்லா பெருவாழ்வுண்ணா. பாப்பாப்பா என்ன என்ன ஆச்சரியம்னா. அப்போ இதுக்கு என்னையா மருந்துன்னா? ஊராக சுற்றலாமா? சுற்றி என்ன செய்ய? உடல் சோறு வரும். ஊராக எங்கே போகலாம் எங்கே இப்போ போகலாம். நாங்கள்லாம் போனால் பழனி போவோம், திருப்பதி போவோம், அது மாதிரி பல இடத்துக்கு போவோம். பல இடத்துக்கு போயிட்டு வரணும். அது பண்புதுண்ணா. ஆக எங்கே சென்றாலும், பழனி சென்றாலும் சரி, எந்த ஊர் சென்றாலும் சரி, யார் எப்படி வணங்க வேண்டும்? ஞான பண்டிதா, மௌனகுருநாதா, முருகா, சர்க்குருநாதா என்று எத்தனையோ பாவிகள் ஐயா உன் திருவுருள் பெற்றிருக்கிறான். எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்று நிலை உயர்ந்திருக்கிறான். எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்று பாவத்தை பொடி செய்திருக்கிறான். எத்தனையோ பாவிகள் ஐயா உன் திருவடி உருகி பூஜை செய்திருக்கிறான். எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்று மரணமெல்லாம் பெருவாள் பெற்றிருக்கிறான். உன்னை போல் அவன் ஆகிவிட்டான். என்னை போன்ற பாவிகள் உன் திருவடியை பற்ற முடியாத தவிக்கிறேன். தாயே, உன் நிலையை அடைய வேண்டும். உன் திருவடியை உருகி தியானிக்க வேண்டும். தேனே, தெளிவே, திகட்டாத தெல்லமுதே, திவ்ய குண சாந்தமே, அருளே, அருளமுதே, அற்புதமே, கருணை கடலே, அப்படி இருந்தால் கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் என்னையாண்ணா? மீண்டும் பிறக்க மாட்டேன், மீண்டும் ஈழ இளமையில் வராது, கைகால் முடங்காது, உயர்ந்த நிலை அடையலாம். உயர்ந்த நிலை அடைவதற்கு ஒரே ஒரு வழி, ஆசா ஞான பண்டிதனாக இருக்க வேண்டும், அல்லது ராமலிங்க சாமியாக இருக்கணும், மாணிக்கவாசர் இருக்கணும். இப்படி இல்லை என்றால் எந்த மனிதனும் சிறந்தலை உடனே வருமா என்றான். ஏன்னா உடனே வருவது சின்ன விஷயமா? நீ எத்தனை பேரையும் எடுத்திருக்காருண்ணா. எழுகடல் மழலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவாதார்னா. லட்சம் கோடி ஜென்மம் எடுத்திருக்கணும். ஒவ்வொரு ஜென்மத்தையும் மனைவிக்கு கொடுமை செய்து, தாய் தந்தை கொடுமை செய்து, சகோதரருக்கு இடையூறு செய்து, வேலைக்காரனுக்கு இடையூறு செய்து, சொத்தை ஏமாற்றி வாங்கி, சொத்தை ஏமாற்றி செய்து, பிறகு சொத்தை அபகரித்து அடாது பாவம் செய்திருப்பான். அந்த பாவம் என்ன செய்யும்? உருகி தியானிக்க விடாது. பொல்லாத வறுமை, குடும்பத்து ஒற்றுமை இருக்காது, முரண்பட்ட பிள்ளைகள், முரண்பட்ட மனைவி, முரண்பட்ட தாய் தந்தை, முரண்பட்ட உடன்பிறப்பு, முரண்பட்ட நண்பர்கள், நல்ல சிந்தனை இருக்காது. முன் செய்த பாவங்கள் பல வகையாக வாட்டும். ஒரு அடி முயற்சித்தால் குறுக்க வந்து நின்றுக்கணும். ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துருன்னா. முன் செய்த பாவம் என்ன செய்யும்? முன் செய்த பாவத்தை நீக்க முயற்சித்தால் அதிலேயே அந்த முன் செய்த பாவம் நின்று குறுக்க வந்து நின்றுக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறதையா மனிதருக்கு எப்படிதான் முன்னேறினா? ஒரே வழி அகத்திய சன்மாசங்க காட்டுகின்ற பாதையில் சென்றால் நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடைக்கும். என்ன பாதை? என்ன கடினம் இல்லாத பாதை. அன்பர் தமிழர் சொன்னபோல், மாதவன் சொன்னபோல் கடினம் இல்லாத பாதை, லெகுவா, ரொம்ப லேசா, புண்ணியவான்களை அணிந்து கொண்டோம். பெரிய ஞானிகளை வணங்குறது தான். அது வீழ்ந்து வணங்கணும். பூஜை செய்வனால் முடியுமா? டிவி பார்க்க நேரம் இருக்குது, காதல் புஸ்தகம் படிக்க நேரம் இருக்குது, வீண் பேச்சு பேச நேரம் இருக்குது, வீண் கதைகள் அடிக்கிற, உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அகத்தீசா, நந்தீசா, திருமல தேவன் சொல்ல முடியல ஒன்றால். அதே சமயத்தில் தீய உணர்ச்சி உண்டு கொண்டு கூட கேசட்டை கேட்குற. அதே சமயத்தில் உன் ஜென்மத்தை கடைத்தட்டக்கூடிய திருமந்திரத்தை கேட்டியா? அதில் அருப்பாவை கேட்குறியா? அது கந்தரங்காரம் கேட்குறியா? எந்த கேட்பேன்? அது கேட்க உனக்கு ரசிக்குமா? உன்னுடைய பாவம் எது உனக்கு பாவத்தை உண்டு பண்ணுமோ அதை ரசிப்பாய். வினை நீக்கக்கூடிய பாடலை கேட்க மாட்டாய். திருமந்திரம் ஒரு மாதிரி கேட்டால் போதும், அருப்பா ஒரு மாதிரி கேட்டால் போதும், வினை தீரும். உன்னை விடுமா? கேட்க விடுமான்னு ரசிப்பியா? நீ இல்லை சான்றோர்கள் பேச்சை கேட்பியா? இல்லை ஞானிகள் பாடலை கண்டு அவர் வணங்குவியா? தினம் அருப்பாவை தொட்டு பார்ப்பியா? திருக்குறளை படித்து பார்ப்பியா? திருமந்திரத்தை உற்று பார்ப்பியா? உனக்கு எந்த உணர்வு வரும்? நீ செய்த பாவம் உனக்கு அந்த உணர்வு வரதான் செய்யும். உனக்கு என்ன விமோச்சனம்னா? உனக்கு என்ன விமோச்சனம்? உனக்கு விமோச்சனமே சுடுகாடு தான். நான் அப்போ எங்களுக்கு விமோச்சனம் என்னைக்கு நீ சொன்னபடி கேட்பாய்? அன்னதானம் செய்யன்னு சொன்ன செய்தியா? காலையில் 10 நிமிஷம் நாமத்தை சொன்ன செய்தியா? இல்லை பூஜை செய்ய நேரம் இல்லை, இடம் இல்லை, அவசியம் இல்லையா? குடிக்கும் போது அகத்தீஸ்வரா 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 அகத்திய குளிக்கி, சாப்பிடும் போது அகத்தீசா அகத்தீசான்னு சாப்பிடு. பஸ்ஸில் போகும்போது இந்த எல்லாம் உட்காந்து கதை புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பான். படிக்காதே, கண்ணுக்கு கெடுதல் வேற. நீ பேர கண்ணை மூடிட்டு அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா அகத்தியான்னு சொல்லு. புண்ணியவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்குது. பூஜை தான். என்ன அகத்திய சன்மாசம் பெருசாக கட்டுனா எல்லோரும் கடைப்பிடிக்கிறது, லெகுவாக கடைப்பிடிக்க கொள்கையை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் செய்திருக்கோம். நாங்கள் கொடிய பாவி. நீங்கள் லேசு நினச்சிடாதீங்க, என்ன ரொம்ப கொடிய பாவி. நான் ஆசானி கேட்கிறேன், இன்னும் எனக்கு வன்மனம் தீரவில்லை, இன்னும் கொடூரமான கோபம் இருக்கு. நான் கோபத்தை அடக்கி வச்சிருக்கிறேன். கோபத்தை அடக்கி வச்சிருக்கேன். என்னை விட்டு அந்த பாவி நீங்களே. ஏன்னா சென்றவருமே சொன்னான், இந்த கோபம் என்ற பாவி உலகம் தோன்றியிருக்கிறான். வெகு குடும்பம் கணவனும் மனைவிக்கும் பிரச்சனை உண்டாக்கிட்டான். ஒரு அந்த கோபம் என்ற பாவி கைவேறு காலுவாக துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த கோபம் என்ற பாய்
தலையை துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த கோபம் என்ற பாவி தூக்கு கயிறு தொங்கி இருக்குது. அந்த கோபம் என்ற பாவி சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த கோபம் என்ற பாவி இதுவரையிலும் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான், இன்னும் படைக்க தான் போகிறான். கோபம் என்ற பாவியும் பொறாமை என்ற பாவியும் கொடிய வன் சொற்கள் என்ற பாவி, பொறாமை, கோபம், பேராசை. பேராசை என்ற பாவி, கோபம் என்ற பாவி, பொறாமை என்ற பாவி, கொடுமையாக பேசுவது பாவி. இந்த பாவிகள் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு தான் இருப்பான். இந்த பாவிகள் நம்ம நெருங்காமல் இருக்கணும்னா இந்த பாவிகளை நெருங்காத செய்ய வல்லமை உள்ள ஒரே ஆசான் அகத்தீசன் வள்ளுவ பெருமான் திருமூல தேவன் தான். அவர்கள் துணை இல்லாமல் இந்த கொணக்கெடு தீராது. கோபம் என்ற பாவி ஒழிய வேண்டும், பேராசை பாவி என்ற பேராசை என்ற பாவி நசிய வேண்டும், பொறாமை என்ற பாவி ஒழிய வேண்டும், வன் சொற்கள் என்று சொல்ல பாவி ஒழிய வேண்டும். இந்த பாவிகள் ஒழிய வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று குணக்கேடற்ற நின்மலமாக உயர்ந்த பண்புள்ள ஞானிகளுடைய ஆட்சி இல்லாமல் முடியாது. ஆகவே மனித வர்க்கம் நிலை உயர்வதற்கு ஒன்றே வழி பூஜை தான். பூஜை செய்ய வேண்டும், மீண்டு கேட்க வேண்டும். என்ன பாவம் செய்தனோ தாயே, என்னப்பா நான் பாவம் செஞ்சேன், உருகி தியானிக்க முடியலையா ஐயா, என்னையா உனக்கு நான் அப்படி எனக்கு ஏண்டா கொண்டு உனக்கு ஏடா பாவம், எனக்கு நீ யாரா எனக்கு பாவம் செய்து, நான் என்னையா உனக்கு பாவம் செஞ்சேன், ஏயா என்ன இப்படி வாட்டுதுண்ணா, நீ செய்த பாவம் உன்னை விட மாட்டேங்குது, என் திருவடியை பட்டு விட மாட்டேங்குது. நல்ல பிள்ளை தான், என்ன நீ பாவின்னு சொல்லலாம், குற்றம் இல்லை. நீ செய்த பாவமே உன்னை இடையிட்டு இருக்கு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்போ எங்களுக்கு விமோச்சனம் இல்லையாப்பா ஐயா, விமோச்சனம் இல்லையாப்பா, இப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்க வேண்டிய என்ன? பயப்படாத மகனே, உனக்கு வந்த துன்பத்து நீ இப்படி அல்லல் படுற இல்லையா, இதுவே பரிகாரம். உனக்கு மனம் ஒரு நிலைப்படலையா, எப்போ பார்த்தா சஞ்சலமாக இருக்க ஐயா, தியானிக்க முடியலையா ஐயா, நான் என்னையா பாவம் செஞ்சேன் உனக்கு, நீ செய்த பாவம் தாண்டா என் திருவடியை பட்டோடாமல் தடுக்குது ஒன்று, அதுக்கு நான் ஏன் என் மேலே குற்றம் சொல்கிறேன்? மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கு ஐயா, நீ எல்லாம் மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவன் தானே ஐயா, மன்னிப்பேன், நான் மன்னிக்கக்கூடியவன் தான், இருந்தாலும் நீ செய்த பாவத்தை நீ தான் அனுபவிக்கணும். எப்படியா நான் அனுபவிக்கிறது? சஞ்சலப்பறி இல்லவா, ஏதோ வகையில் சந்தேகப்படுற பகையின் காரணமா, பல்வேறு பிரச்சனை காரணமா, இந்த சஞ்சலப்பறி இல்லை, இதுவே நீ பரிகாரம். இது இல்லாமல் செய்ய முடியாதா? யாராலும் முடியாது. முன்னை செய்த பாவம் உன்னை வாட்ட தான் செய்யும். வினை தீராமல் உனக்கு அருள் செய்ய முடியாது. வினை தீர்ந்தால்தான் உனக்கு உன்னுடைய வினைதான் வறுமையாகவும் நோயாகவும் பல பிரச்சனையாகவும் தாழ முடியாத தடுமாட்டங்களும் செய்திருக்கிறேன். ஆகவே அந்த அந்த நான் அது நீ அனுபவிக்கிற மட்டும், நீ அப்படி துன்பத்தை அனுபவித்தாலும் உனக்கு இடையூறு இல்லாமல் காப்பாற்றுவேன். அது மட்டும் நான் காட்டுகின்ற கருணை. துன்பத்தால் உனக்கு இடையூறு வராமல் செய்வதில்லையா, அதான் உனக்கு பரிகாரம். அதை நான் செய்ய முடியும்னாலே. ஆகவே பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருப்பேன். தினமும் என் திருவடியை பட்டுகிறாய், கேட்க வேண்டியது கேட்கின்றாய். எப்போதும் உன் திருவடியை உருகி தியானிக்கக்கூடிய பண்பு உண்டிருந்தால் போதும். நான் உருகி தியானிக்க நினைக்கிறேன் பாவி, முடியலையா, அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாயே, அது வாய்ப்பு ஒன்று இருந்தால் போதும்ப்பா. நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் முன் செய்த பாவம் தான் அனுபவிக்கிறேன், இருந்தாலும் தாங்க முடியலையே ஐயா, முடியாமல் தடுமாறேனே அப்பா, நீ இவ்வளோ கருணை உள்ளவனாச்சுன்னு. நான் கருணை உள்ளவனா ஐயா, என்ன செய்வது நான்? உன்னுடைய பரிதாபத்தை உணர்றேன். பயப்படாத மகனே, அணுவின்னா இதுக்கு உபயோகமே இல்லைண்ணா, வேறு வழியே இல்லை. ஒன்றா துன்பம் முன் செய்த பாவத்தால் துன்பப்படுவதை நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன், நீ தான் அனுபவிக்கணும். கொன்றால் பாவம் தின்றால் தீர்னு சொன்னது போல் நீ அனுபவிக்க, நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு நீ துன்பம் தீர உன்னை துன்பப்படுத்து நான் விரும்பலை, உன்னுடைய பாவம் உன்னை துன்பப்படுத்துது, பாதுகாக்கிறேன்பா. பாவம் நீங்கினால் துணை இருப்பேன்னா. அப்பா எப்பையா பாவம் தீர்னா? ஏன்னா ஒரு ஜென்மமா 2 ஜென்மமா மகனே, நீ எடுத்த ஜென்மங்கள் கோடானு கூட ஜென்மம் எடுத்துருக்குற, இதை நீ என்ன செய்ய போகிற? இது கஷ்டப்பட தான் வேணும், பயப்படாதே, உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் அடையக்கூடிய ஒரே லட்சியம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒன்று முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஆசானி கேட்கணும், அகத்தீசா, நந்தீசா, ஞான பண்டிதா, நான் பேசும்போது பிற மனம் புண்படுது ஐயா, என்னால் உணர முடியலையா ஐயா, எனக்கு இனிமையாக பேசுவது அருள் செய்யணும். நாமத்தை சொல்ல முடியல, நூல்களை படிக்கவும் முடியல, படித்தாலும் உணர முடியல, பிற மனம் புண்படாத வாழ அருள் செய்யணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்கணும். நான் அன்னதானம் செய்வதற்குரிய வாய்ப்பு தருவேன்னு கேட்கணும். செல்வம் பெருக வேண்டும், நிறைய செல்வத்தை கொடு, ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்து நான் புண்ணியத்தை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இதெல்லாம் ஆசானை கேட்டு இனி பிறவாமைக்குரிய அறிவு வேண்டும், என்னை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும், பிறவிக்கு காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பிறவி எப்படி வருது புரிந்து கொள்ள வேண்டும், அது வெல்லுகின்ற உபாயம் நீ செய்ய வேண்டும், நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். ஆக நெருங்க நெருங்க ஆசானி நெருங்க நெருங்க எப்படி பூக்கடையில் பூ மார்க்கெட்டை நிறைஞ்சா எப்படி நறுமணம் இருக்கோ அது மாதிரி நறுமணம் உள்ள
அருள் குணம் உள்ள உயர்ந்த நில உயர்ந்த ஆசானி நெருங்க நெருங்க கொனைக்கேடுகள் நீங்கும், அகத்தில் அறியாமை தீரும், தெளிந்த சிந்தனை வரும், நல்ல மனம் வரும், நிலை உயரலாம், மரணமில்லா பெருவாள் பெறலாம். ஆகவே அன்பர்கள் தமிழரசு மாதவன் நண்பர்கள் சொன்னது போல இந்த சங்கம் தெளிவான சங்கம். எப்படி தெளிந்த ஆசானை முற்று பெற்ற முனிவரை பூஜை செய்து ஆசி பெற்றால் தான் பெரிய காரியம். ரொம்ப கிட்டத்தட்ட 30 ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 37 மூட்டை 3.25 டன் அரிசியை வடித்து அன்பர்கள் உயர்ந்த அன்பர்கள் ஆசானால் அனுப்பப்பட்ட தொண்டர்கள் கொண்டு போய் ஊராக கஷ்டப்பட்டு அந்த 24,000 பேர் பசியாக இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு கூட 27.25 மூட்டை 30 மூட்டை நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 35 மூட்டை செலவாக போகுது. இந்த அளவுக்கு ஆசான் என்ன செய்தான்? பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறான். கொடுத்து செய் பிள்ளைகளே, ஏன் அவர் எங்களுக்கு மட்டும் இவ்வளோ தொந்தரவுன்னா, உனக்கு ஏன் இந்த வாய்ப்பு தந்தேன்னு புரிந்து கொள். ஏன் உனக்கு தகுதியுள்ள தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் தெரியுமா? உனக்கு இந்த தொண்டர்லாம் யாருன்னு நினைச்சேன்? எங்களுடைய முன்னோர் ஞானிகள் தொண்டு செய்த பிள்ளைகள், 90 பிள்ளைகள் உனக்கு கூட்டமாக அனுப்பிச்சிருக்கிறேன். நீ இந்த உலகத்தில் தத்துவத்தை சொல்லணும், புண்ணியத்தை பற்றி பேசணும், திருவடியை பெறுவதற்குரிய மார்க்கு சொல்ல வேண்டும். அப்படிங்கிற ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்குறான். இவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்குறான். உயர்ந்த தொண்டர்கள் கொடுத்துருக்குறோம். தேவையான பொருளாதாரத்தை கொடுத்துருக்க நோக்கம் நீங்கள் சாப்பிட்டு தூங்கிறதுக்காக இல்லை பிள்ளைகளே. சாப்பிட்டு எல்லாம் தூங்கிறதுக்காக இல்லை, உண்மை தத்துவத்தை நாடுக்கு சொல்ல வேண்டும். அதற்காக தான் தொண்டர்களையும் பொருளாதாரத்தை அள்ளி தந்திருக்கிறேன். சொல்லுங்கள், புண்ணியத்தை பற்றி பேசுங்கள், பூஜையை பற்றி பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிலையை நீங்களும் உயர்ந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று ஆசான் ஞானபண்டிதனும் அகஸ்தீசனும் திருமல தேவனும் மனவெனுங்கி செய்திருக்கிறார்கள். அதனால்தான் உயர்ந்த செயல்களை தடையில்லாமல் லேவுகாக செய்ய முடியும். 108 திருமணம் என்றோம், 1000 திருமணம் என்றோம். பயப்படாத மகனே, அப்போ கேட்டேன், ஏன் 108 திருமணம்னு வெளியே சொல்லிட்டேன் ஐயா, நீ தான் அருள் செய்யணும், கௌரவ பிரச்சனை என்ன, அதையும் செஞ்சு தரேண்ணா. ஒரு தைரியம், உன் திருவள்ளுவர் பெற்றிருக்கிறேன், நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் 1008 திருமணம் சொல்ல போகிறேன், அதுக்கு நீ துணை இருக்குண்ணா. இதுக்கும் துணை இருப்பேன். நீ எது உங்கள் அப்பா உனக்கும் துணை இருப்பேன், உங்கள் அப்பனுக்கு சேர்த்து துணை இருப்பேன், உங்கள் தொண்டருக்கும் துணை இருப்பேன். நீ எதை வேணாலும் செய்யறான்னா. 1008 திருமணம்னா 1170 திருமணம் செஞ்சு வச்சான். அள்ளு கொட்டுறான். லட்சக்கணக்கான ரூபாய் கொட்டினான், கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டினான். ஏன் நீ பெருமடையறதுக்காகவோ நான் செய்யலை, தத்துவத்தை மூலம் சொல்கிறதுக்காக அந்த வாய்ப்பை தந்திருக்கிறேன். நீ பிடிச்சி நாட்டு மக்கள் சொல்லடா மகனேன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்கிறான், தொண்டருக்கு சேர்த்து அனுப்பிச்சிருக்கிறான். ஆகவே இந்த மண்ணை மிதிப்பதே புண்ணியமாகும். நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்பதே புண்ணியமாகும். நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், பெரியவர்கள் தாய்மான புண்ணியம் செய்திருக்கிறார். மென்மேலும் புண்ணியம் செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை வேண்டி கேட்டுக் கொடுக்கிறேன். இதுவரையிலும் ஏதோ என் அறிவிக்கப்பட்டதை சொல்லியிருக்கிறேன். அது ரொம்ப நீங்களும் பெரியவங்க, கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் ஏதோ நான் அறிந்து அறியாமல் பேசியிருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.